கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் வங்கிக் கணக்கில் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவித்ததை தொடர்ந்து அங்கன்வாடி பணியாளர்கள் கருணாபுரத்தில் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்க கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்தில் விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பை தொடர்ந்து பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பில் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு அவர்களின் 18 வயது வரை மாதம் ரூபாய் 5000 வழங்கப்படும் என்றும், அதேபோல பெற்றோரை இழந்த குழந்தைகளின் பராமரிப்பு தொகையாக மாதம் ரூபாய் 5000 வழங்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 5 லட்சமும், பெற்றோர் ஒருவரை இழந்த பிள்ளைகளுக்கு ரூபாய் 3 லட்சமும் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து விஷம் சாராயத்தால் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் குறித்த கணக்கெடுப்பு பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த கணக்கெடுப்பு பணியை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். விஷம் சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தில் தாய் தந்தை இழந்த குழந்தைகள் இருக்கிறார்களா, அல்லது தாயை மட்டும் இழந்த குழந்தைகள் இருக்கிறார்களா, அல்லது தந்தையை மட்டும் குழந்தைகள் இருக்கிறார்களா என்றெல்லாம் குறித்து இந்த கணக்கெடுப்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாம தாய் தந்தையை இழந்த குழந்தை இருந்தால் அந்த குழந்தைகளுடைய தற்போதைய நிலைமை என்ன, அந்த குழந்தைகளுக்கு தற்போது ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிறதா, இருக்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு அரசு சார்பில் உதவிகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்து அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களது கணக்கெடுப்பு பணியை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.